அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்வோம் இந்த மாத வாக்குத்தத்தம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh, but after the Spirit. There is no condemnation to them which are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக. நான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனா? Do I be in Christ? இன்னைக்கு பைபிள் எடுக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், சபைக்கு வருகிறோம், அத்தனை பந்தி எடுக்க போகிறோம், பந்தி எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம். சரி, எல்லாமே ரைட்டு தான், அப்படியே பர்ஃபெக்ட் தான், ஓகே. ஆனால் அந்த வாழ்க்கை முறை, இந்த லைஃப் ஸ்டைல் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டதா இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாக நான் ஜீவிக்கிறேனா என்று நாம் ஆராய வேண்டும். ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரம். இந்த வருஷம் முடியுமா? ஒரு கேள்விக்குறிதான். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், இன்னைக்கு தான் கடைசி நாள், நாளைக்கு தெரியல. இன்னைக்கு இயேசு வந்துட்டுவார். செப்டம்பர் 23, 24 எக்காலம் ஊதும். நாங்கள் லாரியில் எக்காலம் தான் ஊதிச்சு, லாரி சத்தம் தான் கேட்டுச்சு, பான்னு ட்ரெயின் சத்தம் தான் கேட்டுச்சு. எல்லாரும் சில பேர் யூடியூப்ல எடுத்து எல்லாம் பார்த்துருப்பாங்க. எக்காலம் ஊதுதா. ஆமாம், இஸ்ரேலில் எக்காலம் ஊதிச்சு. ஆமாம், என்னமோ பண்டிகைலாம் கொண்டாடினாங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் ரைட்டு. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இயேசு மரித்தாரு. முதற் பலன் அன்னைக்கு தான் இயேசு உயிர்த்தெழுந்தாரு, ரைட்டு. பெந்தெகோஸ்து நாள் அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு, ஓகே, ரைட்டு. ஆனால் காலங்களையும் வேலைகளையும் யார் கையில் வச்சிருக்கிறது? கர்த்தர் கையில் வச்சிருக்கிறார். அவர் எப்போ வேணாலும் வருவார். நாம் பிறந்து புத்தி தெரிஞ்ச நாள் இருந்து இயேசு வந்துட்டாருலாம் சொன்னாங்க. இயேசு வந்துட்டாருன்னாங்க. முதலாவது நான் ரகசிய வருகை பிரசங்கத்தை கேட்டது எங்கள் தாத்தா பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள். அவர் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து ரொம்ப அருமையாக அவர் வியாக்கியானம் பண்ணுவார். அவருக்கு இந்த ஸ்டேஜெலாம் பத்தாது. ஈவன்ராம ஐயங்கார் ரோடில் இருந்ததானே அந்த சர்ச் ஆஃப் காட், அந்த புல்பீட் இதை காட்டிலும் பெருசு. அவர் நின்றுலாம் பிரசங்கம் பண்ண மாட்டார். ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவர். ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணதை அந்த நாட்களில் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் வந்து கேட்பார். அப்போதான் அவர் சபைக்கு வர ஆரம்பிச்ச நாட்கள். வெளியெல்லாம் ஷாமினார் போட்டு உக்காந்துருப்பாங்க தாத்தா பிரசங்கம் கேட்கறதுக்கு. அவ்வளோ ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவர். மதுரை அமெரிக்கன் காலேஜில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ப்ரொஃபஸர். ஆங்கிலத்தில் அவ்வளோ இருக்கும். காசி செல்வராஜ் என்றவர் தான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்படி இருக்கும். வருகை குறித்து எங்கள் தாத்தா அப்படி பேச தோவாரு. 60 வருஷத்தில், இன் 60s 70s சிஸ்டர் சாரானவரை சொன்னாங்க ஏசு வருவார்னு. பல பாடல்களை அந்த அம்மா பாடினாங்க. 80s ஜஸ்டின் பிரபாகர் சொன்னார் ஏசு வந்துருவாருன்னு. இன் 90s அவரும் அதே மாதிரி நிறைய ஊழியக்காரங்க அமெரிக்காவில் புதுசாக எழுமுனாங்க. அப்பயும் இயேசு வரல. 2000 வருஷம் வந்துருச்சு, ஃபாதர் எழுமுனாரு, அவரும் பாடினாரு. அவரும் இப்போ வயசாகி ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரி வந்துட்டாரு.
இப்போ அங்க எழும்பி இப்ப இயேசு வருகை குறித்து யாருமே பேசுறது கிடையாது. ஏன் பேசுறது வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. கலந்து போகாதீங்க. இயேசு நிச்சயம் வருவாரு. இயேசு கட்டாயம் வருவாரு. இப்ப கூட வருவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சாயங்காலம் சர்வீஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏன் இயேசு வர இருக்கிறாரு. இஸ் சோ ஷுவர். நிச்சயமா இயேசு வர இருக்கிறாரு. அவர் வருகையின் நாட்கள் தான் இது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சுங்க. இப்போ 2025 மாடல், லேட்டஸ்ட் மாடல்ல விசுவாசிங்க இருக்கிறாங்க. லேட்டஸ்ட் மாடல்ல பாஸ்டர் வந்துட்டாங்க. என்ன வேணாலும் செய், மோட்டிவேஷன் மெசேஜ். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் இல்லைங்க. வசனம் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் கொடுத்ததை நான் சொல்றேன். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக நடக்க வேண்டும். மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு, ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீ மாம்சத்துக்குட்பட்டு நீ சபை நடத்தினாலும், மாம்சத்துக்குட்பட்டு நீ விசுவாசியாய் இருந்தாலும், மாம்சத்துக்கு உட்பட்டு ஊழியம் செய்கிறாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அவளுக்கு கர்த்தர் ஆக்கினை தீர்ப்பை கொடுப்பார். நம்ம எது செஞ்சாலும் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் சொல்றீங்களே பாஸ்டர், அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் கையில பைபிள் வச்சிருக்கிறேனே, அப்போ நானும் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவன் தானே? நானும் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கேன், அப்போ நானும் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவன் தானே? இல்ல, அதுக்கு மேல ஒரு உண்மை இருக்கு. என்ன உண்மை இருக்கு? எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியன்ஸ் சாப்டர் 3 verse 27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, for as many of you as have been baptized into Christ, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. of you all put on Christ. ஒருவன் ஜெனியூன் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க? ஜெனியூன், உண்மையாய் மனம் திரும்புதலா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெனியூன் ரிப்பன்டன்ஸ், ஜெனியூன் சால்வேஷன் இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சுங்க. இன்னைக்கு அந்த ஜெனியூன் உண்மையான அன்பு இல்லைங்க, ரியல் லவ். எனக்கு தெரிஞ்சதோ 1-2 பேர்கிட்ட இருக்குது. ஐ ஒன்ட் சே 100% இல்லைன்னு, ஜஸ்ட் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் அந்த ஜெனியூன் லவ் இருக்கு. as being a pastor of this church, as I'm meeting hundreds of people in society, I'm meeting hundreds of pastors, I'm not able to see genuine love. உண்மையான அன்பு இல்லைங்க. Love is based upon money. Love is based upon how big church you have. Love is based upon what phone you're using. இன்னைக்கு மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான். நீங்க உன் வீடு எப்படி இருக்குது, என்ன கார் வச்சிருக்கிற, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு பொசிஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன்னும் சர்ச்சில் வந்துருச்சு. தள்ளப்பட்டவனுக்கெல்லாம் இடம் கிடையாது, தரித்திரனுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏசப்பா என்ன சொல்றாரு? தள்ளப்பட்ட கல்லுதான் ஏசப்பா என்ன செய்யறாருன்னா, அந்த அஸ்திபாரத்துக்கு அந்த மூளைக்கு தலைக்கல்லா வச்சிடறாரு. The rejected stone becomes the cornerstone. அருமையான தேவட பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ளுபவர்கள் தான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். கிறிஸ்துவை என்ன செய்தார்களாம்? தரித்து கொள்ளுதல். இன்னைக்கு காலையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க, நான் கிறிஸ்து இயேசுவை தரித்திருக்கிறேனா?
கையில பைபிள் இருக்கு, வெரி குட். கர்த்தருடைய பந்தி எடுக்க போறீங்க, இட்ஸ் வண்டர்ஃபுல், ரைட்? as a leaders, as a pastor, நாங்க எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனா நீங்க கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை நீங்கள் தரித்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவோடு நடக்கிறீர்களா? கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கிறீங்களா? கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டே இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றி அவர் சொல்லுகிற வார்த்தையை செவி கொடுக்கிறீங்களா? அவர்கள்தான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். பாலாஜி இப்போ பிகம் பர்னபாஸ். நோ நோ நோ. லக்ஷ்மி நாராயணன் பிகம்ஸ் லாசரஸ். நோ 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 நோ. தட் இஸ் ஒன்லி a conversion. அது சும்மா ஒரு மாற்றம் தான். ஆனால் உண்மை என்னவென்றால், the real என்னென்றால், உண்மையா மனம் திரும்புகிறோமா? உண்மையா கிறிஸ்துவை தரித்து சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவாடைகளை பின்பற்றுகிறோமா? அவர்கள்தான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். சிலுவை சுமக்காதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. We are tired in our life. Problems, difficulties, pain, agony, tears. என் வாழ்க்கையில வேதனை, துன்பம், நெருக்கம், இடுக்கன் எல்லாம் இதே பார்த்து பார்த்து ஐ போர்டு. இல்ல, அது உண்மை அல்ல. உண்மை என்னவென்றால், நீ கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது உனக்கு பல பாடுகள், துன்பங்கள், நெருக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வரும். அதுதான் அடையாளம் நீ கிறிஸ்துவோடு இருக்கிறாய் என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இயேசு உண்மையாய் பின்பற்றினால், தேவ திட்டத்துக்கு, தேவ சித்தத்துக்கு எந்த மனிதன் இருக்கிறானோ, if you are living for the will of God, when you are living for Christ, the pain is there, suffering is there, but don't forget, Jesus is in you. இயேசு உனக்குள்ள இருக்கிறார். மறந்து போகவே போகாதீங்க. ஏன் ஆண்டவர் இந்த வேதனை அனுமதிக்கிறார்னா, நம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அநேகர் உன்னை ஒதுக்குவாங்க. நம் பின்னர் இருக்க வசனத்தை வாசிப்போம். அதை நாம் பார்க்கும் பொழுது தெரியும். என் நாமத்து நிமித்தம் உங்களை என்ன செய்வாங்க? பகைக்கப்படுவார்கள், நிந்திப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் ஒரு கோட் சூட் போட்டு டையை கட்டி நல்லா டை அடித்து ஆங்கிலத்தில் பேசி வாரத்துக்கு ஒரு நாள் டிவியில் மெசேஜ் கொடுத்து நான் BMW காரை வாங்கி என் பிள்ளைங்களை லெவலாக மாற்றி இருந்தால் அமெரிக்காவுக்கு 2 தடவை வருஷத்துக்கு போயிட்டு வரணும், சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டு வரணும். என் ஊழியம் எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் மோட்டிவேஷன். God is with you, brother. God is with you, sister. He will never let you down. There is a God who worries for you. Don't worry. நல்லதா இருக்குல்ல? யோ, ஆண்டவர் வராரியா, போகணும்யா. நம்ம ஆயத்தமாகணும். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டலா இருக்கிறோமா? அதான் கஷ்டம். இதனாலே நான் பகைக்கப்பட்டு இருக்கிறேன், இதனாலே நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், இதனால என்னை கோபம். பாஸ்டர் ரொம்ப ரொம்ப மாறி பேசுறார், பிடிக்கல. இல்லைங்க, வசனம் சொல்றதுங்க, உண்மையா கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன இல்லை, அந்த ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுறாரு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர்களோடு இடைப்படுவாராக. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் யாரு? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. The person who
put on Christ. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வெறுமையாய் விடலங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நம்மளை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு 3 காரியத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற யாரா இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரியதாகவும் இருக்கும், பரலோகத்துக்குரியதாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியில கட்டப்படுகிற எவைகளோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். பூமியில எவைகளை இடிக்கிறீர்களோ அது பரலோகத்தில் என்ன இருக்கும், இடிக்கப்படும். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால், நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொண்டால் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 50% பூமியில, 50% பரலோகத்துல கர்த்தர் சரியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ பூமியில நல்லா இருப்ப, பரலோகத்திலும் கர்த்தர் உன்னை மேன்மையா வைத்திருப்பாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம மனநிலை என்ன, பரலோகத்துல நம்ம பொக்கிஷன் சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது. பூமியில நமக்கு வேணும், பூமியில வேணும், பூமியில வேணும். பல முறை நான் சபையில சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு பெரிய இடம், சபைக்கு கிட்டத்தட்ட 5.5 கிரவுண்ட் கொடுத்துருக்கிறோம். எங்க ஆடிட்டர் சொல்வாரு, ஆனா நீங்க எல்லாமே கரெக்டா செய்றீங்கண்ணே, ஆனா ஒண்ணு மாத்திரம் நீங்க செய்யலண்ணே. என்ன, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இதுல இருந்து நீங்க மாசம் மாசம் ஒரு மணி எடுத்துங்கண்ணே, அப்ப செஞ்சிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் பர்ஃபெக்டா இருக்கும். நான் சிரிச்சுட்டு சொன்னேன், அது மாத்திரம் வேணாம், தியாகத்தோடு நாங்க செய்யறோங்க, தியாகத்தோடு செய்யறோம். இவ்வளவு பெரிய இடம், 5.5 கிரவுண்டு. நீங்க சிட்டியில் ஒரு 5.5 கிரவுண்டில் ஒரு சர்ச் இருக்குன்னா நான் அதுக்காக கர்த்தரை ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிமை கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அல்லேலூயா. எதுக்காக, நான் இங்க இழக்கிறது அங்க பரலோகத்துல கட்டப்படும். அல்லேலூயா. வாட் ஐ லாஸ். இன்னொருத்தர் சொன்னாங்க, ஒரு சஜஷன் சொன்னார், பாஸ்டர் வாரம் ஃபுல்லா அது சும்மா இருக்கு இந்த இடம், எங்களுக்கு நீங்க ஒரு லீஸ் கொடுத்துருங்க, நாங்க கார் பார்க்கிங் வச்சுக்கிறோம், சண்டே மாத்திரம் நாங்க காரெல்லாம் வெளியே நிறுத்திக்கிறோம், சண்டே மாத்திரம் உங்க கார்களை ஓட்டுருங்க, எங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுங்க பாஸ்டர். ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியாது, இல்லைங்க இது சர்ச்சுக்கு கூட, இது நாங்க வேற எதுக்குமே என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். 30,000 ரூபாய் யாருக்கு, எனக்கு. நோ, எது செஞ்சாலும் அந்த செய்கையில ஒரு தியாகம் வேணும். கர்த்தருக்கென்று நீ இழக்க தயாரா இருந்தா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி காணப்படும், உலகத்திலையும் கர்த்தருடைய மேன்மையாக வைப்பாரு, உங்களை பரலோகத்திலையும் அந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆமென். ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான், is making us to focus only on the worldly pleasures, the worldly blessings. இந்த உலகத்துக்குரிய காரியத்தையே நம்ம ஆண்டவர்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். இல்ல, தேவ ராஜ்யத்தை தேடுங்க, தேவ நீதியை ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவர்ட்ட கிருபையை கேளுங்க, ஆண்டவருடைய பரலோகத்தின் மகிமையை கேளுங்க. கர்த்தர் பூமிக்குரிய மகிமையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 3 அதிகாரம் 26வது வசனத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன. The first blessings of the spiritual is, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே.
For ye are the children of God by faith in Christ Jesus. The first spiritual blessing is we are the child of God. We are the children of God. He is my father and I am his child. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம், அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த பாக்கியம்? ரத்த சம்பந்தமான பிள்ளை ஒன்று நிக்குது, ரத்த சம்பந்தம் இல்லாத இன்னொரு பிள்ளை நிக்குது. இந்த ரத்த சம்பந்தமான பிள்ளை அப்பானது என்ன வந்து செய்யும்? கட்டி பிடிக்கும். ரத்த சம்பந்தம் இல்லாத பிள்ளை ஒரு தயக்கத்தோடு நிற்கும். ஏன்னா அந்த வயசுல இருக்கிற பிள்ளை, என்னடா இவர் போய் கட்டி பிடிக்குது, அந்த பிள்ளை தயக்கத்தோடு ஒரு நடுக்கத்தோடு என்ன செய்யும்? தூரம் நிற்கும். நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் புரியுது? சில அப்பா அம்மா ஃபாரின் போயிடுவாங்க, 2 வருஷம் பிள்ளைய பார்க்க மாட்டாரு. நடந்ததை நான் சொல்றேன். நான் 2 வருஷம் கழிச்சு அப்பா வராரு. அப்பா ஆசையா போய் அந்த பிள்ளையை தூக்க போறாரு. பிள்ளை வருமா? சொல்லுங்களேன். நீங்க அமைதியா இருக்கிறீங்க. எல்லாரும் கண்ணு திறந்து என்ன வேற எங்கேயா இருப்பாங்க. அப்படிதான் இருக்கீங்களா? பிள்ளை பிறந்துச்சு, அப்பா பார்க்கல. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்பா வரல, செகண்ட் பர்த்டேக்கு அப்பா வரல. நான் வேலையில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டாருன்னா வேலை போயிடும். 2.5 வருஷம் கழிச்சு பிள்ளைய பார்க்க வராரு. அப்பா சொல்றாரு, நான் தாமா அப்பா, வாமா வாடா. அம்மா கட்டி பிடிச்சுப்பா, பிள்ளை வராது. ரத்த சம்பந்தமான பிள்ளைதான், ஆனா வரல. ஏன்? தகப்பன் தூரத்துல இருந்தாப்புல, பிள்ளை தூரத்துல இருக்கு. அந்த பிள்ளை தகப்பனை பார்க்கல. அருமையான தேவ ஜனமே, நாம் ஆண்டவருடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலே பாவங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். அந்த பாவத்தை அவர் ரத்தத்தினாலே போக்கி இருக்கிறார். By his own blood we are being redeemed. By his own blood our sins are being wiped off. By his own blood the sins are being blotted off. Hallelujah. அவர் ரத்தத்தினாலே நம்ம பாவத்தை என்ன செய்திருக்கிறார்? போக்கி இருக்கிறார், நீக்கி இருக்கிறார். ரத்தத்தினாலே நம்ம பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு இருக்கிறார். பாவத்தோடு இருந்த நான் பாவத்தை சுமந்தபடினாலே நானும் கிறிஸ்துவும் இப்போ ஒன்றாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பிள்ளை, அவர் தகப்பனாய் மாறிட்டாரு. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் முதல் ஆசீர்வாதம். Can you call anybody else in the who's just walking on the road, can you call him father? No. சும்மா ஒரு ஆள் நடந்து போறாரு, அப்பான்னு கூட முடியுமா? முடியாது. சில விசுவாசிகள் என்ன அப்பான்னு கூப்பிடுவாங்க, சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்கம்மா, அப்பா, டாடி. அந்த ரிலேஷன்ஷிப் நாங்கள் அதில் பில்ட் பண்றது பொழுது அவங்க என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை இட் கோஸ் டு மை ஹார்ட். அப்பா, ஒருத்தி இருக்கா, யாரு? நம்ம தான் போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோம். எங்க? கல்பாக்கம். இன்னைக்கு வரைக்கும் அவன் பாஸ்டர்னு சொன்ன கிடையாது. அப்பா சொல்லுங்கப்பா. நான் ஏதாவது சொல்லும் பொழுது, அப்பா நான் உங்க மகதானப்பா, நான் உங்க மகதானே. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது என் இருதயம், நானும் மனுஷன் தானே, அந்த இருதயம் அவ பேசுவதற்கு நான் ஒவ்வொன்றா அந்த ரெவலேஷனுக்காக காத்திருப்பேன். நான் ஆவியானவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். ஆண்டவரே நான் என்ன கொடுக்கணும், என்ன சொல்லணும்? பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், சொல்லுங்க, சொல்லுங்க, அப்புறம் அப்புறம் ரைட், சரி, ஜெபம் பண்ணலாமா? ரைட். பட் when you call a person father, நீ ஒருத்தரை அப்பான்னு கூப்பிட்டா கல் நெஞ்சனும் உடைக்கப்பட்டு நீ என்ன கேட்கிறாய் என்பதை
அவன் செவி கொடுத்து கேட்பான். அதுதான் மனுஷன். ஆனா நம்ம ஆண்டவர் அதுக்கு மேல உள்ளவர். கரையில்லாத அன்பு. அவரிடத்துல எந்த அன்பும் இணை இணை இல்லாத அன்பு. அவர் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவாகரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. What a great privilege to call out God Father. அந்த மாதிரி there is no God. There is no God. 3 முக்கோடி தெய்வங்களில் அப்பான்னு கூப்பிட ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ ஜீசஸ். சில நேரத்தில் நானும் மனிதன் ஒன்றைக்கு போய் உட்கார்ந்திருப்பேன். யார்கிட்ட பேச பிடிக்காது, எந்த சத்தமும் கேட்க பிடிக்காது. ஆனா அமைதியா உட்கார்ந்து அப்பா அப்பா ஏசப்பா வார்த்தை சொன்ன உடனே அவருடைய பிரசனம் அளவில்லாமல் மேலே இறங்குறதை பலமுறை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த பிரசனம் வரும் பொழுது அவருடைய பாதத்தை கட்டி பிடிச்சு முத்தம் செய்யும் பொழுது அது என்ன ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியாதோ. சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. The spiritual blessing, the first blessing is becoming a child of God. When I become a child of God, my God becomes Father. என் சொந்த தகப்பனை காட்டிலும் அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்ற தாயும் தந்தையுமானவரே எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே எல்லாம் எனக்கு நீரே. அவர் தாங்க எனக்கு. எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அம்மா போயிட்டாங்க, எனக்கு அனாதை, நான் யாருமே இல்லை. மாஸ்டர் மனைவி இருக்கிறாங்க, நடுவுல வந்தவங்க நடுவுலயே போயிடுவாங்கயா. உங்க பிரச்சனைக்கு புருஷன் வர முடியாது, உங்க பிரச்சனைக்கு மனைவி வர முடியாது. அப்பான்னு கூட வருவாரா? கல்றல ஏஞ்சி வந்துருவாரா? வரமாட்டார். ஆனா முழங்கால் போட்டு அப்பான்னு கூப்பிடுங்க, கர்த்தர் இறங்கி வருவார். ஐயா இயேசுவே என்று சொல்றதை காட்டிலும் அப்பான்னு கூப்பிடுங்க, ஒரு தேவ மகிமை இறங்க ஆரம்பிக்கும். அப்பான்னு சொல்லிட்டு அவர் சமூகத்துக்கு போக. ஒரு நாள் ராத்திரி 2 மணி இருக்கும், 2:30 மணி இருக்கும். என்னால தூக்கம் வரல, பல போராட்டங்கள். ரூமுக்கு திறந்துட்டு அப்பான்னு போன, என் ரூமை திறக்க மறந்துட்டேன். டம்முன்னு அடிச்சாங்க. அப்பதான் தெரியுது, ஓஹோ என்ன இல்லை, டோரு திறக்கல. திறந்துட்டு உள்ள போனேன். ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். இல்லட்டா அந்த இன்னைக்கு நான் இங்க இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷன். கர்த்தர் கைவிடல. ஐயா தகப்பன் தான் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இறங்குவார். ஏன்? நான் அவருடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. நான் அவருடைய சொந்த, அவர் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்ட பிள்ளை. கரலை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையும் நான் உன்னோட கூட இருப்பேன் சொன்ன அப்பா, இதை காட்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கு? கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, கிருபையை கேளுங்க. அப்பா அவங்க பிரசன்னம் வேணாப்பா, அப்பா அவங்க மகிமை வேணாப்பா. அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் அவரை பாதத்துல உட்கார்ந்து நீங்க அவரை சார்ந்து இருக்கிறது அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஹல்லேலூயா. 2வது காரியம், யோவான் 1:12. John the Gospel chapter 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். God has given power and authority. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம், வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The spiritual blessing.
when you're under the attack of flesh, when you are in the attack of the evil world, அசுத்த கிரியைகள்னாலே, அசுத்த வானமண்டலங்கள் பொல்லாத ஆவிகளோடு நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது மறக்காதீங்க, அப்பாவும் கூட இருக்கிறாரு. அப்பா கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். God has given power. God has given authority. God has given all the powers that he has. Hallelujah. அப்பா தன் மகனுக்கு வைத்திருக்கிற எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் யார் கொடுக்கிறாரு? பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். இந்த வியாதியை பார்த்து வியாதியை இயேசுவின் நாமத்திலே போ பைண்ட் பண்ணுங்க. கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே என்னை கடனுக்கு அடிமைப்படுத்துகிற ஆவியை போ இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிந்து ஜெபம் பண்ணுங்க, கட்டிந்து ஜெபங்க. God has given power and authority. தேவன் வல்லமையும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The power is given. Use the authority. கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது, அதிகாரம் நான் பயன்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. Government has given power to the police. Government has given power to the court of law. People who are a police is a human being. நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் ஒரு போலீஸ்கார். முத்திரை இருக்கு. இன்ஸ்பெக்டரா, ஏசியா, அந்த ஸ்டார் சொல்லும். அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துகிறது அதிகாரம். அவர் பேர் என்ன? அதிகாரி. நம்ம ஆபீசர் சொல்றோம், ஆனா தமிழ் என்ன சொல்றோம்? அதிகாரி. இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தினால வல்லமையை பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறதுல? அதிகாரத்தை பயன்படுத்துகிறதுல. We are not using the authority. We have power. We have the word of God. We have faith. But we are authority-less. நமக்கு அதிகாரம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். தேவை குடுகுடுன்னு ஓடி போய் மாரோடிகளில் போய் எல்லாம் இருந்தாங்க வச்சு இதை கொடுங்க. யோ, நீ உழைக்கிற உழைப்பெல்லாம் வட்டியா போதியா தெரியலையா? நானும் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு வருஷமா ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ஒருத்தர் ரொம்ப சீப்பா நான் வாங்கி கொடுத்துட்றேன் பாஸ்டர். சரி, கணக்கு போட்டா அந்த எண்ட் ஆஃப் த பேமெண்ட் 3.25 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் போகுது. ஜெபம் பண்ண, ஆண்டவரே வேணாம், இதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். கடனே வாங்காம கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கடன்னு ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா that breaks the God's will, that breaks the God's plan. ஒரு முறை நீங்க கடனை வாங்கிட்டீங்கன்னா தேவ சித்தத்திலிருந்து வெளியே வந்துடுறீங்க. ஒரு முறை கடனை வாங்கிட்டீங்கன்னா தேவோட நியமித்த பாதையிலிருந்து என்ன செஞ்சுறீங்க? வெளியே வந்துடுறாங்க. கடன் மேக்ஸ் யூ கம்ஃபர்ட், பட் அதுக்கு பின்னால யூ ஹேவ் டு பே ஹை பிரைஸ். வட்டி என்ற ஒரு 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 உழைப்பு அவன் ரத்தமா எடுத்துடுறான். இல்லை, நெவர் டூ தட். இல்லையா, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி குடிச்சா சாவே வராது. கர்த்தர் கைவிட மாட்டார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீயோ கடன் கொடுப்பாய். நான் சொல்றேன், நீ கடனும் கொடுக்காத, கடனும் வாங்காத. நீ கடனை கொடுத்தா திருப்பி வராது. அவன் கொடை பிடிச்சின்னு போயிடுவான். நீ அங்க நின்று அவன் அப்படி போயிடுவான். எதுக்கு உன் காசு? தர்மம் பண்ணுங்க. என் கெப்பாசிட்டி என்னவோ அந்த கெப்பாசிட்டிக்கு நீ திருப்பிலாம் கொடுக்க வேண்டாம்பா. இந்த நீயே வச்சுக்கோ. போ, ஒரு மூட்டை அரிசி, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மிளகா, கொஞ்சம் கிராசரிஸ், இந்தப்பா வச்சுக்கோ, நீ சாவே வேணாம். இது முடிஞ்சோன்னே சொல்லு, நான் திருப்பி உனக்கு வாங்கி தரேன். இதுதான் என்னால் செய்ய முடியும். பாஸ்டர் ஒரு முறை ஒருத்தருக்கு நான் காசை கொடுத்துட்டா
ஒரு முறை தான் ஒருத்தர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் நீங்க காசை கொடுக்கலன்னா குடும்பமே தற்கொலை பண்ணிவிடும் பாஸ்டர், அதனால கொஞ்சம் கொடுங்க பாஸ்டர். நான் எவ்வளோ சொன்னேம்மா, உன்னை இதை தலையிடாதீங்கம்மா, அவங்க சாக மாட்டாங்கம்மா, விசுவாசத்தில் வளர விடுங்க. இல்லை பாஸ்டர், நான் இவ்வளோ கொடுத்துருக்குறேன் பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் கொடுங்க பாஸ்டர், கொஞ்சம் கொடுத்தா நான் ஐயோ அந்த குடும்பமே காப்பாற்றிடலாம் பாஸ்டர்னு சொல்லி வாங்கினாங்க. 15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது வரல. கர்த்தருக்கு சோஸ்திரம். வராது. அவன் தேவ சித்தத்தில் இல்லை. தேவ சித்தத்தில் இல்லாதவன் தான் துணிஞ்சு எந்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். கொடுங்க, நான் கொடுத்துருவேன், கொடுங்க. ஆபத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒருத்தர் தான் அவங்க அந்த ஃபேமிலி இப்போ வந்திருக்கிறாங்க. கடுமையான வேதனை, என்ன செய்யறதுனே தெரியல. என்கிட்ட வந்து குடும்பமா வந்து அழுதாங்க, என்ன செய்யலாம் பாஸ்டர். நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். நடந்து என்ன தெரியுமா, 10 நாள் கூட ஆகல, 2 பேருக்குமே வேலை கிடைச்சது. கணவனுக்கு வேலை கிடைச்சது, புருஷனுக்கு. அந்த இங்க வந்திருக்கிறாங்க, அந்த ஃபேமிலி இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். 6 மாசமா வேலை இல்லாம இருந்தாங்க, 6-7 மாசம் வேலை இல்லாம இருந்தாங்க. நான் திட்டினேன், வேலை இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, கம்முன்னு இருக்காங்க. நீங்க பிஸியா இருப்பீங்க பாஸ்டர், அதுதான் இப்போ இங்க பிரச்சனை. நீங்க பிஸியா இருப்பீங்க பாஸ்டர், தொந்தரவு பண்ண விரும்பல. அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. 10 நாள கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு ஜெபம், ஊழியக்காரோட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையில கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தப்படும் பொழுது தடைகள் உடையும், தடைகள் விலகும், தடைகள் எல்லாம் காணாமல் போகும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்து வச்சிருக்கிறாரு. அவர் வல்லமைனாலே நாம் உலகங்களை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி எடுத்து வாசிங்க, எபேசியர் 3:28 வாசிங்க. 3:28, 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசுவுக்கு ஒன்றாய் இருக்கிறீர்கள். 3வது பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் ஆல் ஒன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். என்ன பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. We are in one family of Jesus. அவர் அப்பா, நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், பவுல் நாம் அவருடைய மந்தையின் மேய்ச்சல்களாய் இருக்கிறோம். He is the shepherd, we are the sheep. என்ன அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க. இதை நம்ம சிந்தைக்கு நம்ம எடுத்துக்கொள்றதே இல்லை. பிசாசு அந்த சிந்தையை மந்தமாக்கிடுறான். ஆவிக்குரிய மந்தத்தினால தான் இன்னைக்கு நம்ம அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். கம்முன்னு உட்காந்துக்கிறோம். கம்முனு வா, கம்முனு போ. சும்மா வரோம், சும்மா போயின்னுக்கிறோம். இன்னும் ஏன் அப்பா தாங்க வானத்தும் பூமியும் சிருஷ்டித்தாரு. எங்க அப்பா தாங்க ரத்தம் சிந்தினாரு. எங்க அப்பா யார் தெரியுமா, மரிச்சாரு. 3 நாள் என்ன செஞ்சாரு, உயிரோடு எழுந்தாரு. எங்க அப்பா வீடு கட்டணுங்கிறாரு. இது வரைக்கும் யாருமே அந்த வீடு கட்டல. ஃபுல்லா கோல்டு தான். எத்தனை டன் தெரியுமா, எத்தனை டன்ல கோல்டு, ஐயோ அளவிட முடியாதுங்க. எங்க அப்பா வீடு கட்டிட்டு இருக்காரு. அங்க கரண்டே கிடையாது, ஜெனரேட்டரே கிடையாது, ஃபுல் டே அண்ட் நைட் லைட். அப்படி நம்ம அப்பா குறித்து சொல்லினே இருக்கலாம். ஏய் எங்க அப்பா ஆபீசர்ரா, எங்க அப்பா இன்ஜினியர்ரா, எங்க அப்பா யார் தெரியுமா. அந்த பசங்க பேசிட்டு இருப்பாங்க, அந்த எல்கேஜி யூகேஜி பசங்க. பேசுனீங்களா? பேசுனது இல்லையா? எங்க காலத்துல நாங்க பேசுவோம். எங்க அப்பா யார் தெரியுமா, சொன்னா அடிச்சு கூட்டுருவாரு. இவரு நாளை எங்க அப்பாவை கூப்பிட்டாரு. சின்ன பிள்ளைங்க பேசும், பார்த்துருக்கீங்களா? முறைச்சு பாருங்க. அந்த சிந்தனை இதே இல்லை, அப்படியே சிந்தனை அப்படியே பிளாக் ஆயிட்டு இருக்குது. ஆவியானவர் இருந்தால் தான் அந்த வசனத்தை அப்படியே என்ஜாய் பண்ண வைக்கும்.
நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன்னா ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹalleluya, ஹalleluya. எங்க மாமா யார் தெரியுமா? நான் பேஸ்கூலில் படிக்கும் பொழுது மிஸ் மோசஸ் அவங்க தான் பிரின்சிபல். அவங்களுக்கு அந்த மிஸ் மோசஸ் கூட பிறந்த அண்ணன் மகன் என் கிளாஸ்மேட். அப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. இருறா எங்கள் ஆண்டிகிட்ட போய் சொல்கிறேன். நான் பயந்து போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எங்கள் அக்காட்ட சொல்ல, எங்கள் அக்கா அடுத்த நாள் மிஸ் மோசஸை பார்க்க, இந்த மாதிரி என் தம்பி இப்படி பண்ணிட்டான், இப்படி ஆகி போயிடுச்சான். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இதனால எங்கள் பையன் எங்கள் தம்பி இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரமாட்டான்ட்டான், பயந்துட்டான். அதனால் என்ன பாருங்க ஆண்டி, மிஸ் மோசஸும் எங்கள் அக்காவும் ரொம்ப நல்லா பழகிட்டாங்க. ஆண்டி இப்படி நடந்துச்சுன்னொடனே அவங்க இருன்னு எனக்கே தெரியலையம்மா, நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். என் அண்ணன் மகன் தான் மிஸ் மோசஸ், அவங்க வந்து ஸ்பின்ஸ்டர், அவங்க கல்யாணம் பண்ணாதவங்க. நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். என்னன்னு கேட்டுட்டு நான் டோன்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. அப்புறம் ஒரு வயசு நாங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அது சொல்கிறது நாங்கள் காதில் ஓரளவுக்கு தெரியுது. டோன்ட் டேக் இட் சீரியஸ். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுறது. இதெல்லாம் என்னது? சின்ன பிள்ளைங்க பேசுறது. இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவன் என்கிட்ட சொல்லலாட்டினா நான் ட்ராப் பண்ணிடுறேன். என்கிட்ட சொன்னால் நான் அது என்னன்னு விசாரிக்கிறேன். கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது என் காதுக்கே வரல. அவன் என்ன சொல்லிட்டான், இரு எங்கள் ஆண்டிகிட்ட போய் சொல்லிடுறேன். வயது வந்துருச்சு. நோ நோ நோ, நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு. அவன் குடும்பத்தில் நான் ஒருவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் அவருடைய குடும்பத்தில் நானும் ஒருவன். ஹல்லேலூயா. இந்த சண்டே ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் நாம் சொன்ன ஒரு வார்த்தை இது, நாம் எல்லாரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரே குடும்பமாய் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் we are going to be one. ஹல்லேலூயா. பரலோகத்தில் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லாம் மீட்கப்பட்டவர்கள் எங்க இருப்பாங்க? ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. என் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். come on come in come in come on come on. அப்பா கூப்பிடுவாரு, வாங்க 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 வாங்க. ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, அவர் சொந்த பிள்ளைங்க, கிறிஸ்துவை தரித்தவர்களாம். இயேசு நம்மை அவருடைய வீட்டிலே சேர்க்க போகிற காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டலா இருக்கும் பொழுது நாம் அவருடைய குடும்பத்திலே நாம் எப்படியா இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். 3 காரியங்கள் நீங்க பார்த்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 3. என்ன முதல் காரியம்? என்ன முதல் காரியம்? என்ன? நாம் அவருடைய மகனாக மகளாக இருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற மகன் மகள். பரலோகம் போயாச்சுன்னா அவருடைய ஜனம். ஆணும் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. We have no partiality. We are all in one image of Christ. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? இங்கே தான் பிரதர்ஸ்லாம் அந்த பக்கம், சிஸ்டர்ஸ்லாம் அந்த பக்கம். பரலோகத்தில் இந்த பக்கம் நில்லுங்க, அந்த பக்கம் நில்லுங்க. We all one. ஒரே இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்க போகிறோம். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் பூமியிலே சுகித்திருப்பார்கள், பரலோகத்தில் மகிழ்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே சேர்க்க வேண்டாம்? பூமியில வேண்டாம். எனக்கு சொத்து இருக்கு, ஆனால் சிந்தனை அதில் இல்லவே இல்லை. எனக்கு நடக்கட்டும், ஆகட்டும். உன் ஆஸ்தி எங்கேயோ அங்கே அப்படியே இருக்கு. போனா என்ன ஆகட்டும், போட்டோம். தேவைன்னா விற்று காசை கொண்டாந்து போட்டுருந்தேன், அவ்வளோதான், முடிஞ்சு போய். அதை போய் ஒரு நாள் போய் பார்க்கணும் வைக்கணும்லாம் கிடையாது. கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பரலோகத்தில் மிகுதியான சொத்து. பூமியில நீங்க கொஞ்சம் சொத்து இருந்தா போதும் கூட ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, உனக்கு மிகுதியா கொடுப்பார். மிகுதியா கர்த்தர் கொடுப்பார். கடனை வாங்கி சொத்தை வாங்காதீங்க. அதுதான் நான் சொல்றது, திரும்ப 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 சொல்றது. கர்த்தர் கொடுப்பார் என்றால், தேவ சித்தம் என்று ஒன்று உண்டென்றால், கர்த்தர் மூடின கதவை கர்த்தர் திறப்பார். வானத்தின் பலகனியை கர்த்தர் பிரிச்சு கொடுப்பாரையா நம்முடைய தேவன். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். நாம் அவருடைய தகப்பனாக இருக்கிறோம். 3வது காரியம், நாம் ஒன்றாக இருக்கிறோம். அதுக்கு முன்னால் ரொம்ப முக்கியமானது, கர்த்தர் வல்லமை கொடுக்கிறார். அதிகாரத்தை பெற்றுக்கொண்டால்
நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க சாத்தானுக்கு விரோதமாய், பிசாசுக்கு விரோதமாய் நீங்க பயன்படுத்துங்க, எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். வேலை இல்லையா? அந்த வேலை இல்லாத சூழ்நிலைக்கு எதிர்த்து நில்லுங்க. வேலையில் சுய பரிதாபத்தினால்தான் கர்த்தர் ஒன்றும் செய்யாம இருக்கிறார். பணம் இல்லையா? பணம் இல்லாததுக்காக வேண்டி செக் பண்ணி பாருங்க. நான் ஒழுங்கா தசமம் கொடுத்தானா, ஒழுங்கா கர்த்தருக்குரிய காரியத்தை கொடுத்தானா, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கு. கர்த்தருடைய அடிக்கடி நான் சொல்லுவேன், பே அட்டென்ஷன் ஃபார் மீ இன் லெஸ். எனக்கு கவனம் செலுத்துறதுல குறைவா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு கவனம் செலுத்துறதுல என்ன இருக்கட்டும், அதிகமா இருங்க. அந்த அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா சாதாரண சட்டை இருந்தா போதும். ஆனா சட்டை இல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் சட்டை வாங்கி கொடு. நல்ல சட்டை இல்லாதவங்களுக்குலாம் நல்ல சட்டை வாங்கி கொடு. நல்ல சாப்பாடுலையா வாங்கி கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சாப்லாம் போனா நல்லா அந்த பாஸ்டர் கேட்பேன், பாஸ்டர் இந்த ஹோட்டல் போயிருக்கீங்களான்னு. எங்க பாஸ்டர் இதெல்லாம் வெளிதான் பார்க்குறோம், வண்டி உள்ளோடைய பாஸ்டருக்கு அந்த மிஷினரிஸ்லாம் அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அவங்க முகத்தில் பார்க்கணும், ஒரு சந்தோஷம். இந்திக்கார பாஸ்டர் சொல்லுவார், அதாவது யோசிப்பாராம், இதெல்லாம் பரலோகத்தில் தான் இருக்கும், எங்க நான் உள்ள வருவேன்னு. அன்னைக்கு கூட்டு போய் எல்லாம் வாங்கி சாப்பிடியா, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து சொல்றாரு, பாஸ்டர் ஜி வருஷம் வாங்கி வந்தீங்கன்னா எனக்கு இந்த ஹோட்டல் கூட்டு போங்க, குழந்தை மாதிரி கேட்குறான் அவன். கேட்ட உன் மனைவி பிள்ளைங்களாம் வந்தாங்களான்னு சொல்றான். இப்போதான் என் மனைவி பிள்ளைங்க ஞாபகமே வருதுன்றான். நான் சொல்றேன், கல்லாகே நான் அடுத்த முறை வரும்போது என்ன பண்றேன், உன்னை ஃபேமிலியாக கூட்டு போறேன். அதெல்லாம் ஃபோன் பண்ணினே இருக்கிறாங்க, பாஸ்டர் வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர். சந்தோஷங்க. அங்கே போய் அந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்லாம் அங்கே போய் நல்ல சாப்பாடாக்கி கொடுப்பேன் நான். காலையிலே முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி லிஸ்ட்டை கொடுத்துருவேன். நல்ல பியோர் வெங்காயம், நல்ல எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பாசுமதி அரிசிலாம் செம்ம ரைஸு வாங்கி நானே சமைச்சு கொடுப்பேன். ஒரு 75-100 பேருக்கு நல்லா அறுத்து கொடுத்துருவாங்க. நல்லா என்ன சிக்கனோ மட்டனோ எல்லாம் ஸ்பான்சர் பண்ண நான் பண்ணிடுவேன். வாங்கி கொடுத்து நல்லா செஞ்சுட்டு எல்லாம் 9 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். 10 மணிக்கு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். ஐயோ பாஸ்டர் அச்சா ஹே, அச்சா ஹே, அச்சா கானா, அச்சா கானா சாப்பிடுவானுங்க பாருங்க, அவ்வளோ சந்தோஷமா. குடும்பமாக போனால் நான் சமைக்க மாட்டேன், நான் தனியாக போனால் சமைப்பேன். ஏன் தெரியுமா? என் பிரின்சிபல் என்ன தெரியுமா? கிவ் மோர் ஃபார் அதர்ஸ், ஸ்பெண்ட் லெஸ் ஃபார் மை செல்ஃப். இந்த ரேஷியோ இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இப்பயும் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு மிகுதியான வசதி வாய்ப்பு வேணாம் ஆண்டவரே, படுத்து தூங்குறதுக்கு ஒரு ஏசி வேணும், நிற்கிற இடத்துல ஒரு ஃபேன் சுற்றணும், சாப்பிட பசி வந்தால் ஒரு சாப்பாடு வேணும், இது எனக்கு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். இந்த எண்ணம் நீங்களும் வைத்துக் கொள்ளுங்க. என் பொக்கிஷம் எங்கே இருக்கணும் சொல்லுங்க, என் பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? இருக்கா? பொக்கிஷம் இருக்கா? இல்லை உன் லாக்கரில் இருக்கா? இல்லை உன் எஃப்டியில் வச்சிருக்கிறியா? இல்லை, எங்கே இருக்கு? பரலோகத்தில் பொக்கிஷம் இல்லாட்டி நீ அங்கே வர முடியாது. பரலோகத்தில் பொக்கிஷம் இருந்தால் தான் அங்கே வர முடியும். பல ஃபாரின் கண்ட்ரிஸ்லலாம் ப்ராப்பர்ட்டி வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டா யூ கெட் அ பர்மனன்ட் ரெசிடென்ஸ். தெரியுமா உங்களுக்கு? $10 மில்லியன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ பிகேம் அ சிட்டிசன். இந்தியா மணிக்கு ஆஸ்திரேலியாவில் நீங்கள் செட்டில் ஆனால் நீங்கள் 3 கோடி ரூபாய் கொடுத்தா போதும், யூ பிகம் அ பர்மனன்ட் ரெசிடென்ஸ். அப்படி நீ அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நீ அந்த நாட்டினுடைய பிரஜையாக மாறிடலாம், நிரந்தரமான குடியிருப்பாய் மாறிடலாம். அந்த சட்டம் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? புரியலையா? மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாட்டில் போய் செட்டில் பண்ணணும்னா அந்த நாடு என்ன கேட்குறாங்க? ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டா, அங்கே சொத்து வாங்கிட்டா, அந்த நாட்டினுடைய நிரந்தர குடியிருப்பு உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யூ கேன் பி தேர். எப்போ வேணாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம். இந்தியா பாஸ்போர்ட் தான் இருக்கும், ஆனால் குடியுரிமை எங்க? அங்கே. இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும்.
அது போலதான் தேவ ராஜ்யத்துல இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அங்க நிரந்தரமா இருக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அங்க ஒண்ணும் இல்ல, ஜீரோ. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கர்த்தரை குறித்து சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தியாக வாழ்க்கைய கிறிஸ்துவுக்காக. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. சில இடத்துலாம் போனா என்ன பாஸ்டர்னு சொல்லி பயங்கர சோஃபா ஈஃபாலாம் போட்டு அப்படி பாக்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் தகுதியே கிடையாது, சும்மா சாதாரண சேர. அதனால தான் மதிப்பு இருக்காது. வெளியெல்லாம் போனா அந்த மதிப்புல எனக்கு தேவையில்லை. உங்களை உலகம் மதிக்கணும்னு வாழாதீங்க. கர்த்தர் கூட இருந்தா போதும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பந்தா பண்ணாதான் உங்களுக்கு உலகத்துக்கு மரியாதை கிடைக்கும். வந்தாவே வேணாங்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு கர்த்தர் மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னதத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையை வச்சிருக்கிறாரு. பந்தா பண்ணி கடனை வாங்கி, பந்தா பண்ணி கடனை வாங்கி, பந்தா பண்ணி அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி சோறு போடணும், அப்படி பண்ணணும், ஸ்டேஜ் இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், எல்லாம் கடன் தாங்க. எல்லாம் கடனை வாங்கி செலவு பண்ணி பந்தா பண்ணி அப்புறம் பார்த்தா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஐயோ படுற பாடு. கல்யாணம் பண்றீங்களா, கடன் வாங்காதீங்க. என்ன நிறைய பேர் கேட்டாங்க, என்ன பாஸ் என்ன கூப்பிடல. நான் சொன்னேன், என் கெப்பாசிட்டி 1000 பேர் தாங்க. அதில் 300 பேர் எங்க சர்ச் மெம்பர். பொண்ணு வீட்டில் அவங்க 400 பேர், 700 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்க ரிலேட்டிவ்ஸ், அது ஒரு 300. முடிஞ்சு போச்சு. 1200 பேர் சாப்பாடு. என் கெப்பாசிட்டி அவ்வளோதாங்க. வெளியே ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் என் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அப்படி நான் போகணும்னு நினச்சாக்கா நான் 2500 பேரை கூப்பிட்டுருக்கலாம். இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. ஊழியக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுடைய பழைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஒரு நாளும் என் பையனை பார்த்தது இல்லை. அந்த மாதிரி பந்தாவே வேண்டாங்க. பந்தா இல்லாம சைலண்டா கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்புல இருந்து விலக்கி காப்பா. எத்தனை பேர் சத்தியம் புரிகிறது? நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். உட்பட்டவர்களா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நான் அவருடைய சொந்த பிள்ளையாய். We are his own child. We are not adapted. தத்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நான் தத்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் அவருடைய சொந்த பிள்ளை. அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு பிள்ளைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்ததை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அதிகாரத்தோடு பயன்படுத்துங்க. மூன்றாவது, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆக்கினை தீர்ப்பு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தருடைய வல்லமை பெற்றவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தரிலே நாம் ஒன்றாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. If we are one in Christ, we are one in his family, we are one in his kingdom. அவர் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதோடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கைவிடப்படக்கூடாது. We should not be left behind. If you are going to be left behind, that's a pathetic and sorrowful days. Today is the day that you have to recommit. Or I am in Christ. நான் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவனாய் இருக்கிறேனா? I am in religion. நான் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறேன். நோ. ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் மத ரீதியாக கிறிஸ்துவை அறிய எனக்கு விருப்பம் இல்லை. Not through religion. Religion cannot help you, brother. Religion cannot help you, sister.
Religion is a formation by human being. Religion is made for separation. But we serve a God who created the heaven and the earth. நாம் ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். When sin came to the mankind, the sin separated man and God. மனிதன் பாவத்தில் விழுந்ததினாலே பாவம் மனிதனையும் தேவனையும் பிரித்தது. But God's plan was no one should perish but have everlasting life. ஒருவரும் மடிந்து போகக்கூடாது, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் திட்டத்தை வைத்தார். God became man. இயேசு அவரே மனித அவதாரம் எடுத்து வந்தார். ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி தூரமாயிருந்த நம்மை, பாவம் பிரித்த நம்மை அவர் ரத்தத்தினாலே we became one in Christ. Hallelujah. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்றால் இந்த பூமியிலும் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் தேவ ராஜ்யத்திலும் நன்றாக இருப்பீர்கள். லாசரு அங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆபிரகாமே கர்த்தர் அவனை ஆபிரகாமை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யவான் அங்க யாரை பார்க்கிறா? லாசரு வைப்பாங்க. லாசரு எங்க இருக்கிறாரு? ஆபிரகாமுடைய மடியில. அப்போ ஆபிரகாம் பூமியிலையும் செழித்திருந்தான், பரலோகத்திலையும் கர்த்தர் அவனை மிகுந்த பாக்கியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் மடியில யார் இருக்கிறா? லாசரு. That means he was so close with Abraham. The poor man Lazarus was so close with Abraham. இதை யார் பார்க்கிறா? ஐஸ்வர்யன் பார்க்கிறா. அருமையான ஜனமே, பூமியிலும் நீங்கள் செழித்து இருப்பீர்கள், பரலோகத்திலும் நீங்கள் மிகுதியா இருப்பீர்கள். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம், தேவ பயம், நம்பிக்கை, கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் உங்களை கர்த்தர் பூமியிலும் மேன்மையாக வைப்பார், பரலோகத்திலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எல்லா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இத்தனை வருஷம் நீங்க கேட்காத ஒரு காரியம் இனிமேல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறணும், ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளணும், அவர் அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும். நான் ஒன்றாயிருக்க வேண்டும். wherever I go, wherever I stay, wherever I detain, wherever I have fellowship, அங்கே கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க. ஹalleluya. ஆண்டவரை கைவிடவே மாட்டார். ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிசாசு தந்திரத்தோடு அவன் நம்மளை விட பார்க்கிறான். ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு நாள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாம என்னை விலக்கி காத்துக்கொள்ள. எல்லாம் கரலை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. We should not have condemnation, but we should have redemption. Hallelujah. There's a plan of redemption. ஆண்டவரே ரட்சிப்பினாலே, ஞானஸ்நானத்தினாலே, பரிசுத்த அபிஷேகத்தினாலே, பரிசுத்த ஜீவியம் பண்ணுவதனாலே, நான் கிறிஸ்துவை தரித்ததினாலே நான் அவருடைய சொந்த பிள்ளையாய் இருக்கிறேன். எல்லாம் அவருடைய சொந்த பிள்ளைகள்லாம் கரத்தை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. I am his own child. சொல்லுங்க, நான் அவருடைய சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை. அவர் எனக்கு அப்பா. நல்ல வாய்த்தது அப்பா, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, அப்பா, ஏசப்பா. Yes, Jesus is your father. Jesus is your redeemer. Jesus is your savior. Hallelujah. கரலை தட்டி ஆர்ப்பரிங்க. ஆமென், ஆமென். ஷகரகததா திதா. Oh, glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.